வணக்கம். இப்போ நீங்கள் சினிமா துறையில் வந்து எல்லோரும் பிரபலம் ஆகணும்னு வருவாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் வந்திருப்பீங்க. எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து? அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஃபஸ்ட்டு. அப்போது ஃபோட்டோ அனுப்பி சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வருது. சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணி வந்தது. அப்போது பெரிய படங்களில் சின்ன வேஷங்கள் செய்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அது எல்லா சான்சஸும் வருന്ന சான்சஸ் சில விஷயங்களால் எனக்கு எடுக்க முடியாது. அதனால ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆர்ட் மூவிஸ் பண்ணியிருக்கு. அதான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போது எந்த இயரில் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்தீங்க? ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிங்க? ஸோ அது அந்த டைமில் ஏன் நீங்கள் வெளியே கொண்டு வர முடியலை? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா? இப்படி இருந்தால் தான் நாங்கள் ஃபீல்டில் வச்சுருப்போம், இல்லைன்னா வெளியே விட்டுருவோங்கிற மாதிரியான இந்த அழுத்தம் இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, அப்போது தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லை. 2013 தானே ரிலீஸ் ஆகணும் ஒரு படத்துக்காக தானே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு யங் ஹீரோ கிட்ட அப்படி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டில்ல, அதுக்கப்புறம் வந்திருக்கு. அது எல்லாமே ஸ்போர்ட்டில் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கு. வேறு ஒன்றும் அப்யூஸ் பண்ணதுக்கு நான் நின்று கொடுக்கல. உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் சந்திச்சிங்க? அந்த திரையுலகில் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டரா, இல்லை அந்த டைமில் உங்களை மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆக்டரா, இது மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? இல்லை, அந்த ஆள் எனக்கு ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வருന്നത് பெரிய ஆக்டர் தானே. அவர் ஸ்டார் தானே, இப்போயும் ஸ்டார் தானே, அப்போயும் ஸ்டார் தானே, யங்ஸ்டேர்ஸில் உள்ள ஸ்டார் தானே. ஸோ வேறு பெரிய ஆர்டிஸ்ட்னு அப்படி இல்லை. பட் ஹீரோ டைப் ஆளுகளுன்னு பட் ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டுகளை அப்ரோச் பண்ணியிருக்கு. நான் அவர் கூட ஃபேஸில் சொல்லியிருக்கு எனக்கு முடியாதுன்னு. அவ்வளோ. இப்போ தமிழ் சினிமாவும் சரி, மலையாள சினிமாவும் சரி, ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கணும்னா நடிகர்களுடைய இதுக்கு இணங்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு முன்னாடி காலமே இருந்துட்டு இருந்தால், ஆனால் இது வரைக்கும் வெளிப்படையாக வரல. இப்போ தான் ஒவ்வொருத்தராக புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த புகார் கொடுத்ததுக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லை பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒருவேளை வெளியே வரலாம். ஒரு சிலர் காசுக்காக வேண்டி வெளியே வரலாம். உங்களுடைய நிலைப்பாடு ஏன் இது வரைக்கும் வரல? இப்போ இந்த நிலைப்பாடு வர காரணம் ஏன்னா உங்களையும் நிறைய பேர் குற்றச்சாட்டி இருப்பாங்க, ஒருவேளை இவங்க காசுக்காக வேண்டி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா? நீங்கள் இப்போ இதை முன்னெடுக்கிறீங்க, அந்த ஆளோட பேரையும் வெளியே சொல்லாமல் இருக்கீங்க, அது என்ன காரணம்? பேர் சொல்லாத ஒரு காரணம், அவர் நானும் ஃப்ரெண்ட்ஸு தானே, இப்போவும் ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தது. பட் இந்த டைமில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டு நம்ம கேரளா சர்க்கார் இந்த கமிட்டி வச்சதுனால இந்த ரிப்போர்ட்டு வந்துட்டு அதிலும் கொஞ்சம் பேப்பர் எல்லாம் ஹைடு பண்ணி யார் தப்பு பண்ணின்னு தெரியாது. அதனால இப்போது நிறைய அப்யூஸ் மேட்டர்ஸ் கேசஸ் புறமேக்கு வருது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம கேரளா சலச்சித்திர அகாடமி சேர்மன் மேலே ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ் இது அலிகேஷன் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்ட போது எனக்கு இந்த மாதிரி இந்த இயரில் நான் அப்போவே இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுனால இது மாதிரி எப்போவே வந்துட்டே இருக்குது. என் நாட்டிலே பொண்ணுங்களோட ஒரு மானம் விட்டுட்டே இப்படி போகுதுன்னு ஒரு சம்சயம். பிகாஸ் என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நான் கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு அவர் எல்லாமே நிறைய இத்தரம் அப்யூசஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாம் இப்போ எனக்கு சொல்லணும், மீடியா முன்னில் சொல்லணும். பிகாஸ் எனக்கும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த டைமில். பட் அவர் என்னோட மன்னிப்பு கேட்டு நான் க்ளோஸ் பண்ணிய விஷயம். இப்போ எதுக்காக பேசணுன்னு கேட்டால், வெளியே ஆக்டர்னு நம்ம நினைக்கிற ஆளுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஹைடிங் ஃபேஸ் இருக்குதுன்னு அது தெளிவாக சொசைட்டிக்கு முன்பாக சொல்லணும். அது மாதிரி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லா பெண்ணுங்களும் இந்த மாதிரி ஆனன்னு ஒரு இது இருக்குது. யாராவது வந்தால் எல்லாரும் இந்த மாதிரி உள்ள பொண்ணானா அப்படி இப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எனக்கு மேலே நான் செய்யாத எல்லா தப்பும் என் மேலே வந்திருக்கு, நான் செய்யாத குற்றமும் என் மேலே வந்திருக்கு. அப்போது எனக்கு தோணி இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த டைமு கரெக்ட் டைமில் இந்த கவர்மெண்ட் கரெக்ட் ஒரு சொல்யூஷன் எடுக்கும்னு நினச்சிட்டு எனக்கும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அது சொல்லணும்னு நினைக்குது. பின்ன என் ஃபேமிலி எஸ்டர்டே வரைக்கும் எனக்கு இந்த பேர் சொல்லுறதுக்கு அவர் பர்மிஷன் தந்தில்லை. இப்போ நாளைக்கு சொல்லான்னு நினச்சிட்டு இருக்கு ஃபேமிலி, அது ஓகே சொல்லி இருக்காதா. இப்போ பெரிய ஆக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவங்க மோகன்லால், மம்முட்டி. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக திலீப் அந்த மாதிரி போயிட்டுருக்கு, கேட்டகரிஸ் போயிட்டுருக்கு, பிருத்திவிராஜ் அப்படிலாம் போயிட்டுருக்கு.
இப்போ சித்துக்கு முகேஷ் உங்கள் பேரில் வந்து டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட்டுகள் புகார்கள் வந்ததுனால எஃப்ஐஆர் ஆகிருக்கு, இந்த மாதிரி கேஸுகள் நிலுவையில் இருக்குது. இந்த நிலைமையில் மோகன்லால் மம்முட்டி இவங்களும் இந்த மாதிரியான இந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்காங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு நீங்களோ இல்லை உங்கள் மூலமாக இருக்கக்கூடிய நடிகைகள் யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை வந்த மம்மூக்க மேலே யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. லாலேட்டன் மாதிரி டைரெக்டாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் வந்து லொக்கேஷனில் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது லேடிஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் நினைக்கி எதுக்கு இந்த மாதிரி பேசுனது, அவருக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கும், அவருக்கு பின்னாடி அவரை குறித்து எல்லாரும் லாலேட்டன் எல்லாரும் தப்பாக சொல்லும், இப்படி சொல்லணும்னு பழைய காலத்தில் கேட்டது. நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கு. கீதாஞ்சலின்னு ஒரு மூவி, கீர்த்தி சுரேஷ் ஃபஸ்ட்டு மூவி. அதில் வந்து நான் ஒரு ஹவுஸ்மெய்டாக ஒரு சிறிய கேரக்டர். பட் வந்து ஒரு 15 days ஒர்க் பண்ணியிருக்கு. பிரியதர்ஷன் சார் டைரக்டர். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து எல்லாரும் கூட நல்லா பிஹேவ் பண்ணி போகுது. எனக்கு அவர் மேலே இது வரைக்கும் ஒரு தப்பாக சொல்லலை. நான் லாலேட்ட மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கு, மம்முக்க மேலே. இப்போ இந்த சூழ்நிலை வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, புகார்கள் மேலே புகார்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அம்மாவோட அந்த பொறுப்பில் இருந்து அவர் வெளியே போயிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. பிகாஸ் அது வந்து ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் வீடு மொத்தத்தில் எரிச்சு போனது அது இதல்ல. அது ஒரு ராங் டிசிஷன் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் அது வந்து அவரோட ஓன் டிசிஷன். நான் ஒரு அம்மா மெம்பரோ WCC மெம்பரோ இல்லை, நான் ஒரு மெம்பர் இதில் இன்னும் ஒரு சினிமா சங்கடனையில் இல்லை. பட் வந்து அந்த மாதிரி இதில் அது ஒளிச்சோட்ட மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்கு. அது வந்து தப்பாக எல்லாரும் சொல்லி வச்சிருக்கு. பிகாஸ் அவருக்கு மேபி அவருக்கு அவருடையதாய ரீசன் இருக்குது. அதாயிருக்கும் 2 months ஆஃப்டர் 2 months அவர் மீடியா ஃபேஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கு, ஏதாவது வேறு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு. பிகாஸ் அவர் இல்லைங்கில் அவருடைய உள்ளில் வந்த കുറച്ച് பேர் பாதிக்கப்பட்டிருக்கல, அலிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதாயிருக்கும் மேபி. இப்போது பிற நடிகைகள் எல்லாருமே யாரால் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற நேமை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் அதை வெளிப்படையாக இன்னும் சொல்லாமல் இருக்கிறீங்க. சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு இதை வெளியே விட்டால் உங்களுக்கு உயிர் பயம் ஏதாவது காட்டியிருக்காங்களா? இல்லை, அப்படி த்ரெட்டன் வந்ததுனாலே சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கு. இப்போ த்ரெட்டன் வந்திருக்கு. அப்போ அது மேலே நான் பைசைக்காக கேஷுக்காக ஏதாவது ஃபேக்காக நியூஸு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆன்லைன் மீடியாஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அப்படி சொல்லலை. அவருக்கு தெரியும் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சோஷியல் ஒர்க் எல்லாம் வச்சிருக்கேன், என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கு. ஒரு சேனலும் அப்படி சொல்லாது. ஆன்லைன் அதாவது யூடியூபர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபேக்காக சொல்லியிருக்கு. கேஷுக்காக பெரிய ஆளுக்கு மேலே சும்மா அப்யூஸ் அதெல்லாம் வச்சுருக்கு. அப்போ அது ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது. நான் என் வீட்டில் எல்லாமே சொல்லி நாளைக்கு 11:30 ப்ரெஸ் மீட் ஐ வில் ரிவீல் த நேம் ஆஃப் தட். யூடியூப் தான் இந்த வெளியே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இதை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த நீங்கள் பர்டிகுலர் பர்சன், அதாவது நீங்கள் உங்களோட நண்பராக இருந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டவர் அவரோட தரப்புலேருந்து ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் வந்திருக்கா? இல்லை, அவர் சொல்லிட்டான்னு தெரியாது. 1-2 பேர் அல்லாமல் அதுக்கு அல்லாத யாரு மேலே நல்லா இந்த மாதிரி பெரிய ஆக்டரோட படம் வருது, பிக் பட்ஜெட் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதினை பாதிக்கப்படும், எதுக்காக இந்த மாதிரி சொல்லுனது, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னெல்லாம் கேட்டுட்டு வேற ஒரு ஆள் வந்திருக்கு. அது யார் விட்டான்னு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.